கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். முக்கியமா ராகு கேது தோஷம் இருந்தாலும் திருமணத்துல இல்ல பொண்ணுக்கு லக்னத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன்னா, கல்யாணமாவது 30 வயது வரைக்கும் கடந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போது நீங்க அவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரி தசா போகுது, என்ன மாதிரி புத்தி போகுது, என்ன மாதிரி அந்தரம் போகுது, நமக்கு கல்யாணத்துக்கான பிரார்த்தம்கான கிரகம் எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு, நவகிரகத்துல செவ்வாய் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு நம்மளுடைய கெட்ட கர்மாவை குறைக்கக்கூடிய சக்தி இப்ப குரு பாதிச்சிருக்கு. ஏன்னா குருவும் நமக்கு முக்கியம். ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா திருமணம் ஆயிருக்காது. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம முன்னோர்கள் நமக்கு நிறைய விதமான பூஜைகள், வழிபாட்டு முறைகள், விரதங்கள் குறித்து சொல்லியிருப்பாங்க. அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி நம்ம கிட்ட இன்னைக்கு பேச வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன மேம்? இப்ப ரொம்ப தாமதமா இருக்கும், இன்னும் கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. அதற்கு எந்தமான கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம். கலசஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். திருமணம் ஒருத்தருக்கு தாமதமா இருக்கு, திருமணம் டிலே, அதாவது நடக்கவே இல்லை. சில எல்லாம் பாத்தீங்கன்னா 50 வயது கடந்து திருமணம் நடக்காமலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா, கலசஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் அடி வாங்கியிருக்கும். ஒண்ணு இல்ல அந்த இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கும், இல்ல செவ்வாய் உட்கார்ந்துருக்கும், இல்ல அப்படின்னா பாவர் கிரகம் உட்கார்ந்துருக்கும், சனி பகவானோ ராகு பகவானோ கேது பகவானோ உட்கார்ந்துருக்கும், இல்ல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பார்வை இருக்கும், இல்ல இவங்களுக்கு கலஸ்திரசானம் சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி 8லயோ 12லயோ போய் மறைஞ்சிருப்பாரு. ஒவ்வொரு காரணம் இருக்கு. நான் நிறைய காரணம் பாத்துக்கிட்டே போலாம். ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா திருமணம் ஆயிருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க லக்னத்திலேயே சூரியனோ இல்ல புதன் சுக்கிரன்ற இணைவு இருக்கும். என்ன ஏன் அப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் புதன் சுக்கிரன் இருக்குமா, இவங்க எல்லாம் பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. பொண்ணுன்னா பையனுக்கு அந்த மாதிரி ஜாதகத்துல இருந்து வச்சுக்கோங்க, பொண்ணு குட்டையா இருக்கு, நட்டையா இருக்கு, கலரா இல்ல, படிக்கல, பொண்ணு அழகா இல்ல வசதி இல்ல இது இல்ல அது இல்லன்னு காலத்தை கடந்துட்டே போவாங்க. லக்னத்துல இந்த மாதிரி கிரகம் இருந்தாலும் அதற்கான பலன் கொடுக்கும். இல்ல பொண்ணுக்கு லக்னத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப திமுறா, வைராகியமா, அட்டமெண்டா, எனக்கு இப்படிதான் வரணும் பையன், எனக்கு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சம்பளம் வாங்கணும், எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், இப்படி எல்லாம் ஒரு அடமெண்டா சில கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப கூட ரீசெண்டா நீ நான் ஷோல எல்லாம் கூட நடந்துச்சு. பெண்கள் ஒரு பக்கமும் அவங்களுடைய அம்மாங்கள் ஒரு பக்கமும் உட்காரும் போது அம்மாங்க கிட்டயே பெண்கள் டிமாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்க இதை வாங்கி கொடுத்தாதான் நான் போவேன், 100 பவுன் நகை போட்டாதான் போவேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில பெண்களுக்கு லக்னத்திலே செவ்வாய் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு அடமெண்ட் பண்ணும் போதே காலத்தை கடப்பாங்க. எனக்கு இது கிடைக்கல, இது கிடைக்கல, இது கிடைக்கல, இதுக்கான அமைப்பு வரல, எதுக்கான நான் எதிர்பார்க்கிற பையன் எனக்கு அமையல, இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு காரணம் தான். சோ நம்ம கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகத்திற்கு ஏத்தாப்பல் மனுஷங்களும் நம்ம செயல்படுறோம்ல, அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் முக்கியமா ராகு கேது தோஷம் இருந்தாலும் திருமணத்துல தாமதம் ஆகும். ராகு கேது தோஷம் இருக்கு, இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன்னா, 30 வயது கடந்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதுக்கம்மா நாங்க 30 வயது இருக்கும் சும்மாவா இருக்கு, படிங்க, மேற்கொண்டு ஏதாவது படிங்க, அதற்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கல்யாணத்துல பிரேக்கப் வராது, தடை வராது. கல்யாணமாவது 30 வயது வரைக்கும் கடந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போது ஓகே. கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆயிட்டு 2வது கல்யாணத்துக்கு வராங்க. 2வது பண்ணியும் சும்மா இருக்காங்களா, அதுலயும் டைவர்ஸ் ஆயிட்டு 3வது வராங்க. ஜாதகம் பாக்குறோமா, நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. மக்களுக்கு இதை சொல்லும் போதும் சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் ஓகே, சிலர் புரிஞ்சுக்கிட்டா கூட அம்மா அப்பா தொந்தரவு பண்றாங்க, நாங்க இருக்கும் போதே கல்யாணம் பண்ணோம்னு சொல்றாங்க. உனக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அவயோகி தசா நடக்குது, 6-8 நடக்குது, உனக்கு கல்யாண பிரார்த்தம் ஏற்கனவே பிரச்சனைல இருக்கு, நீ திரும்பவும் இந்த தசா புத்தி நடக்கும் போது நீ கல்யாணம் பண்ணினா கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா சொல்லுங்க? நல்லா இருக்காது. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுப்பா, இந்த காலம் வரைக்கும் நீ வெயிட் பண்ணிக்கோ, நீ வேற ஏதாவது பண்ணு, அதுக்கப்புறம் நீ பண்ணலாம்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 7 மாசம் 8 மாசம் கழிச்சு வருவாங்க. மேடம் நீங்க அப்பயே சொன்னீங்க, நாங்க கேட்கல, அம்மா இந்த மாதிரி சொன்னாங்கன்னு பண்ணிட்டோம், திரும்ப அந்த பொண்ணும் போயிட்டாங்க, அந்த பையனும் போயிட்டாங்கன்னு வருவாங்க. இதெல்லாம் தான் கிரகங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைனா, அதை புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களும் செய்ய மாட்டாங்க. அதை பார்த்து நம்ம கிரகங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வளைஞ்சி குலைஞ்சி போனோம் அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு இப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 90s கிட்ஸா இருக்கட்டும், இல்ல மற்ற இளைஞர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம், பொதுவா இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தா சொல்லுங்க மேம். இல்ல பொது பரிகாரம் எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தாது, ஓகேங்களா? அது மன திருப்திக்கு வேணா நம்ம போய் செஞ்சுட்டு வரலாமே தவிர, நிறைய பேர் பண்ற தப்பே அதுதான். பொது பரிகாரத்தை பார்த்துட்டு இவங்க கல்யாணத்துக்கு இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு பணத்தை இழந்துட்டு வர்றதுக்கு பதிலா, அவங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்கு, தசாபுத்தி எப்படி
எப்படி இருக்கு, கை கொடுக்குமா கல்யாணத்திற்குன்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்ப நீங்க பரிகாரம் பண்ணுங்க. அதற்கு ஏற்ப கோவில் போயிட்டு வரும்போது கண்டிப்பா பலன் கொடுக்கும். அதை விட்டு பொதுவா நம்ம பண்ணும்போது மன திருப்திக்காக வேணா பண்ணிக்கலாம். இப்ப பெண்களாக இருந்தாங்கன்னா செவ்வா பார்க்கணும், செவ்வால ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னும் போது பொதுவா சொல்லணும்னா சொல்றேன், நவகிரகத்துல செவ்வா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வாழைப்பூ கொண்டு போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்க வரலாம். தோரம் பருப்பு தானம் கொடுக்கலாம். அந்த வாழைப்பூவால செய்யப்பட்ட உணவு வடை அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தானம் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த வாழைப்பூ வாங்கி இந்த துப்புரவு தொழில் அவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். இல்ல பொது பரிகாரம் ஜென்ஸா இருந்தாங்கன்னா சுக்கிரனை இது பண்ணணும் அப்படின்னும் போது மகாலட்சுமி தாயாருக்கு போய் நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில தரிசனம் பண்ணிட்டு கல்கொண்டு டைமண்ட் கல்கொண்டு தானம் கொடுத்துட்டே வரலாம். இது பொது பலன் தான் தவிர இது அவங்களோட ஜாதகத்துக்கு செட் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறைதான். ஒரு சிலருக்கு நடந்துடும், ஒரு 1000 பேர் பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு நடந்துடும், மீதி மத்தவங்களுக்கு நடக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதை தவிர்த்துட்டு நீங்க அவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரி தசா போகுது, என்ன மாதிரி புத்தி போகுது, என்ன மாதிரி அந்தரம் போகுது, நமக்கு கல்யாணத்துக்கான பிராத்தம்கான கிரகம் எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு பரிகாரம் பண்ணுங்க, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இப்ப நீங்க பேசும்போது செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னு சொன்னீங்க. ஆண்களுக்கு இந்த சுக்கிரனால ஏதாவது பாதிப்பு, திருமணத்துல ஏதாவது பாதிப்பு வருமா மேம்? ஆண்கள்ல பொதுவாவே சுக்கிரன் நீச்சமாவோ இல்ல பகை வீட்டுல இருந்தோ, சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் 8-12 இருக்க நல்ல விஷயம் தான். ஆனா பகை கிரகமாவோ நீச்ச கிரகமாவோ இருந்து அது தசாபுத்திகள் நடக்கும்போது கொஞ்சம் கல்யாணம் தாமதம் இருக்கும். அவங்களுக்கு காதல் அதிகமா வரும், லவ் நிறைய வரும், பிரேக்கப் ஆகும், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அது பிரேக்கப் வரும், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அப்போ சுக்கிரன் எந்த மாதிரி நட்சத்திரோட சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது லவ்வே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா கூட நம்ம இந்த மாதிரி விஷயத்த பார்த்துட்டு இந்த கால சூழல்ல கல்யாணம் பண்ணிக்கும் போது நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற கால சூழல்ல கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருக்கும். கண்டிப்பா சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தா திருமண வாழ்க்கை, அதுவும் காதல் திருமண வாழ்க்கை பாதிப்பு வருந்துதான் செய்யும். கண்டிப்பாக வரும், ப்ராப்ளம் வரும். பொதுவா நீங்க திருமணத்துக்கு பரிகாரம் கேட்டிருந்தீங்கல்ல, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சுக்கிரன் பாதிச்சிருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் பாதிச்சுன்னா திருமணம் தடையா இருக்கிற ஜென்ஸுக்கு அவங்க என்ன பண்ணலாம், வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை அணியது ரெகுலர் ஆக்கிக்கலாம். வெள்ளை கலர் ட்ரெஸ், வெள்ளை கலர் உணவு தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு, மகாலட்சுமிக்கு நான் சொன்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வெள்ளை கலர் மலர் கொண்டு சாத்தலாம். மறிக்கொழுந்து சாத்திட்டு சாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு வெள்ளை கலர் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு தானம் கொடுக்கும் போதும் சுக்கிரன் ஓரளவுக்கு நமக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப குரு பாதிச்சிருக்கு, ஏன்னா குருவும் நமக்கு முக்கியம். குரு பாதிச்சிருக்கு அப்படின்னும் போது மஞ்சள் நிற உடை அடிக்கடிக்கு நம்ம அணிகிறதோ, நமக்கு நவகிரகத்துல குரு பகவான் இருக்கார் பாத்தீங்களா, அவருக்கு மஞ்சள் நிற டவல் மீன்ஸ் அந்த வஸ்திரம் சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அன்றைய தினம் மூக்கடல் இருக்கு பாருங்க, அதை தானம் கொடுக்கும் போதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்றவங்க விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலம் நேரத்துல 4:06 வருது பாத்தீங்கன்னா அந்த டைம் விநாயகரை வழிபாடு எடுத்துட்டு நீங்க ஏதாவது தானம் கொடுத்துட்டு வரும்போதும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். பொதுவாவே நமக்கு திருமண தடைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பாத்தீங்கன்னா ராகு கேது பிரச்சனை, சனி பகவானுடைய பிரச்சனை, கலசசானம் சொல்லக்கூடிய 7ஆம் வீடோடைய பிரச்சனை. அந்த என்ன கிரகம் வருதோ அந்த கிரகம் நல்லா இருக்கான்னு பாக்கணும். அதுக்கப்புறம் செவ்வாய் அண்ட் சுக்கிரன் இவங்க எல்லாருமே தான் நம்ம பார்க்கணும், குருவியும். சோ இந்த மாதிரி பார்த்துதான் நம்ம ஒரு பரிகாரத்தை எடுக்க முடியும். பொது பரிகாரம் இப்ப நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா மந்திரம் சொல்லுங்க. எந்த கிரகமும் உங்களுக்கு வீக்கா இருக்கோ அந்த கிரகத்தோடைய மந்திரங்கள் நம்ம ஜபிக்க நமக்கு அந்த கிரகத்தோடைய பவர் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒண்ணு. அதற்கப்புறம் தானம் கொடுங்க. நான் நிறைய வாட்டி எல்லா பதிவிலும் சொல்லக்கூடிய விஷயம் தானம். நம்மளுடைய கெட்ட கர்மாவை குறைக்கக்கூடிய சக்தி தானத்துக்கு தான் இருக்கு. சோ தானம் கொடுங்க, மந்திரம் சொல்லுங்க, கோவிலுக்கு போங்க, தீபம் ஏத்துங்க, அப்புறம் பூஜைகளை பார்த்துக்குங்க. அப்புறம் உங்களுடைய ஜாதகத்துல எந்த ரீதியான பிரச்சனை இருக்கோ அந்த ரீதியான வழிபாடு எடுத்துக்கோங்க. இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். திருமண தடை ஒரு காலத்திற்கு ஏற்ப அந்த காலம் தசாபுத்திக்கு முடிஞ்சு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே ரொம்ப அழகா தெளிவா விளக்கமா பதில் கொடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.